வேதத்தில் படிக்கிற பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கும் பொழுது பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்ன செய்வானா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்ப முதல்ல தேவ திட்டம் என்னங்கிறத அறிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, எது அவருக்கு பிடிக்கும், எது அவருக்கு பிடிக்காது என்பதை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்வதற்கு தான் பைபிளை படிக்கிறோம். அறிந்து கொள்ளதான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். பைபிளை படிப்பது மூலமாக ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி வாழணும், இப்படி பேசணும், இப்படி இருக்கணும். இன்னைக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை உந்தி தள்ளி சர்ச்சைக்கு கொண்டு வந்ததுக்காக நான் விசுவாசிக்கிறேன். நீங்களா சர்ச்சைக்கு வரல, பரிசுத்த ஆவியானவர் சர்ச்சைக்கு போக வேண்டும் என்ற உணர்வை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உணர்வு எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்த உணர்வு இது? இது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த உணர்வு.